Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 5/7/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 6:15க்கு ரீச் ஆயிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீட் யூஜி 2024னுடைய என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கான கவுன்சிலிங் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024னுடைய அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீட் யூஜி 2024 தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது என மத்திய அரசும் என்டிஏவும் உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுத்துள்ளது. அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்தால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுத்துள்ளது. இப்போ எப்படின்னா, இந்த நீட் யூஜி 2024 நடந்த மோசடிகள், முறைகேடுகள், அது மட்டும் இல்லாமல் ஆள்மாறாட்டம், ஓஎம்ஆர் சீட்டில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், இது எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றத்தில் யாரெல்லாம் வழக்கு தொடுத்திருந்தாங்களோ அதுக்கு உச்சநீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக என்டிஏவையும் மத்திய அரசையும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டீஸுக்கு இப்போது மத்திய அரசும் அதே போல் என்டிஏவும் உச்சநீதிமன்றத்துக்கு விளக்கம் கொடுத்துள்ளது. அந்த விளக்கம் தொடர்பான செய்தியை தான் பார்த்துட்ருக்குறோம். தேர்வுகள் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற புதிய சட்டத்தை இயற்றியுள்ளோம் அப்படின்ட்டு இப்போதைக்கு என்டிஏ உச்சநீதிமன்றத்திற்கு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நீட் தேர்வு முறைகேடு புகார்களை விசாரிக்க சிபிஐக்கும் உத்தரவிட்டுள்ளோம் என மத்திய அரசு விளக்க நோட்டீஸ் கொடுத்துள்ளது. தேர்வுகளை திறம்பட நடத்த பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரைகளை அளிக்க நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றத்திடம் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது. இது எல்லாமே இன்னைக்கு அந்த விளக்க நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான அம்சங்கள். இதை எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜூலை 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி நம்மளுக்கு இதை விசாரிச்சுட்டு என்ன தீர்ப்பு வழங்க போகிறாரு அப்படிங்கிறத ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது இது தொடர்பான இன்னொரு நியூஸ் அப்டேட்டையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் லைவ்லா நியூஸ் அப்டேட்டில் போஸ்ட் பண்ணது. டேட் பார்த்தீங்கன்னா 5th July 2024 ஈவினிங் 4:54 PM பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் அப்போசஸ் கேன்சலேஷன் ஆஃப் நீட் யூஜி 2024 tells Supreme Court that scrapping entire exam will affect lakhs. அப்போது இந்த தேர்வினை ரத்து செய்வதால், தேர்வு முடிவுகளை ரத்து செய்வதால் லட்சக்கணக்கான மாணவர்கள், அதாவது நியாயமாக படித்து தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என மத்திய அரசு சார்பாகவும் என்டிஏ சார்பாகவும் உச்சநீதிமன்றத்திற்கு அந்த விளக்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் ஃபைல்டு என் அஃபிடவிட், ஒரு உறுதிமொழி பத்திரமாக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு? உச்சநீதிமன்றத்திற்கு. இந்த 2024 நீட் எக்ஸாமை ரத்து செய்வதோ அல்லது முடிவுகளை ரத்து செய்வதோ அப்படிங்கிறது லட்சக்கணக்கான மாணவர்களுடைய நியாயமான உழைப்புக்கு தீர்வாகாது அப்படின்ற மாதிரியும் இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஜூலை 8ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்க உள்ளார். அந்த தீர்ப்பில் என்ன வருதோ அதுதான் இறுதியானது. இது இப்போதைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மத்திய அரசும் அதே போல் என்டிஏவும் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்ட அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை அளித்துள்ளது அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் அப்டேட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த செய்தி. 8ஆம் தேதி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான செய்தி வரப்போகுது அப்படிங்கிறத. அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. இது தேவைப்படுறவங்க இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.
பாய், see you.